அரிட்டாபட்டி மலை, இந்த மலையை அடித்து கிரானைட் எடுப்பதற்காக ஒரு நிறுவனத்திற்கு ஓராண்டுக்கு முன்பாக அன்றைய தமிழ்நாடு அரசாணையை ஜிஓ வெளியிட்டது. அந்த நிறுவனம் அந்த கிரானைட் எடுப்பதற்காக இயந்திரங்களோடு ஆட்களோடு அங்கே வந்து அடிக்க வருகிறார். அதை பார்த்துவிட்டு மக்கள் பதறி போய் எங்கள் ஊர்படி அழிய போகிறதே, மக்கள் போராட்டம் நடத்துகிறார். அவர்கள் உடனே என்னை வந்து பார்க்கிறார்கள். ஐயா, எப்படியாவது எங்கள் ஊரை காப்பாற்றுங்கள், எங்கள் மலையை காப்பாற்றி கொடுங்கள் என்று கதறுகிறார். மிக மோசமான சூழல். எனக்கு நான் புதிதாக போயிருக்கிறேன். ஒரு பக்கம் அரசு ஆணை, இன்னொரு பக்கம் எளிய மக்கள். தலைமைச் செயலகத்தை பொறுத்த வரைக்கும் அரசு ஆணையை வெளியிடும், அதை அமல்படுத்த வேண்டிய பொறுப்பு எனக்கு கலெக்டர்களுக்கு இருக்கிறது. ஆனால் அரசு ஆணையை நான் அமல்படுத்தினால் இந்த எளிய மக்களை நான் கைவிட்ட நிலையாகிவிடும். இப்படிப்பட்ட நிலை நான் முடிவெடுக்க வேண்டும். இந்த அரசு ஆணை நான் அமல்படுத்தாமல் விட்டுவிட்டால் அபாயம் எனக்கு, அமல்படுத்தினால் அபாயம் உழவர்களுக்கு. எனவே நான் பார்த்தேன், யோசித்தேன். அபாயம் எனக்கு வந்தாலும் பரவாயில்லை, அந்த அரிட்டாபட்டி மலையை காப்பாற்ற வேண்டும் என்று முடிவெடுத்து அந்த அரசாணையை நான்